பெற்றவராகிய கடவுளுக்கும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றரவாளராகிய தூய ஆவியாருக்கு மாட்சி உண்டாவதாக. இந்த காலை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். வாழ்வை அருட்கொடையாக தந்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு இறைவா, இந்த அருமையான காலை பொழுதிலும் போற்றும்படியாக உம்முடைய திருச்சொற்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாடானது எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து கொள்ள நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஆண்டவரே, திருமறை பகுதி தியானம் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே நாங்கள் மறுசீரமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டின் வழியே உம்மை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இருத்தல் நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்யும். அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பெற்றோராம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வழிபாட்டுக்கு தொடக்கமாக வழிபடுவோம் வாரீர் இறைபதம் தொழுதிடுவோம் வாரீர் என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வழிபடுவோம் வாரீர். பாவங்களை மிகு வணக்கத்துடன் பாவியின் நேச பாதமதில் பாவங்களை மிகு வணக்கத்துடன் பணிவாயவரிடம் அறிக்கை செய்து பணிவாயவரிடம் அறிக்கை செய்து பரமரினாசி பேச்சிடுவோம். பாவத்தில் கோபம் வைத்திருப்பார் பாவிமே கோபம் வையாரே. பாவத்தில் கோபம் வைத்திருப்பார் பாவிமே கோபம் வையாரே. வழிபடுவோம் வாரீர்.
நாட்டமுடன் நாம் நலம் பெறவே கேட்டிடுவோம் திருவசனம். நாட்டமுடன் நாம் நலம் பெறவே அகத்தின் இருளினை போக்கிடுமே, அகத்தின் இருளினை போக்கிடுமே, இகத்திலவர் வழி காட்டிடுமே. தாமே வார்த்தையை நின்றவரே, தாரணி மீட்டிட வந்தவரே, தாமே வார்த்தையை நின்றவரே, தாரணி மீட்டிட வந்தவரே. வழிபடுவோம் வாரி இறை பதம் தொழுதிடுவோம் வாரீர் வாரி, வழிபடுவோம் வாரி. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே கடவுள் விரும்புகிறார். நம் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். மூவொரு கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் பெற்றவராகிய கடவுளே, வல்லமையினாலும் உயர் அறிவாலும் எல்லாவற்றையும் படைத்தீர். மைந்தர் எங்கள் மீட்பராகும்படி உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தீர். உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, நீர் மீறவில்லை. இது தவிர மற்ற எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மானுடனாரீர். எங்கள் மீறுதல்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீர். எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தீர். உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா வாய்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றீர். கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகின்றீர். உம்மை போற்றுகிறோம். தாயும் தந்தையுமாகிய மைந்தராகிய தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் நமது பிழைகளை உணர்வோம். நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரைப் போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடைகள் போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலைகள் போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துச் சென்றன. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம். அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். நான் எழுந்து என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் நமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்டாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளிடத்தில் நாம் நமது மீறுதல்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பழையறிக்கை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் பெற்றவராகிய கடவுளே, எங்கள் நினைவினாலும் சொற்களினாலும் செயல்களாலும் உமக்கு எதிராக பிழைகள் பல புரிந்துள்ளோம். முழு மனதோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு செலுத்தவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கொள்வது போல அயலாரிடத்தில் அன்பு கொள்ளவில்லை. எங்களுக்கு இரங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் மீறுதல்களாகிய அழுக்கை நீக்கி தூய்மைப்படுத்தியருளும். எங்கள் மீறுதல்களை விட்டுவிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். அனைத்து ஆற்றலும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியாரின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். அன்புக்கு உரியவர்களே, இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம்.
இன்றைய நாளுக்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு திருமொழிகள் 16 முதல் 26 முடியும். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு திருமொழிகள் 16 முதல் 26 முடியும். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் கூறியது சரியே. உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் கடவுளை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் கடவுளை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே கடவுள் விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சி உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருச்சொற்களை கேட்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். பேரிரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருச்சொற்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, விண்ணிலிருந்து நீர் எங்களுக்கு வழங்கவிருக்கின்ற உம்முடைய திருச்சொற்களானது எங்களுடைய வாழ்வுக்கு பயனுடையதாக அமைய நீர் அருள் தாரும். மனிதர்களின் வரலாற்றில் திருச்சபை என்கின்ற மிகச்சிறந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி தந்து உடன்பிறப்புகளாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை வழிபடுவதற்குரிய சூழலை மும்மூலமாக பெற்றமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் அந்த திருச்சபை தன் வழிபாட்டின் வழியே எங்களுடைய வாழ்வில் கொண்டு வருகிற எல்லா விதமான பக்குவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இச்சமூகத்தில் தொடர்ந்து நீர் விரும்புகிற வண்ணமாக வாழ்வதற்குரிய வலிமையை பெற்றிட நீர் எங்களுக்கு ஆற்றல் புரிய வேண்டும்படியாய் மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களை உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நீர் மாற்றும். இனி நாங்கள் உம்முடைய சொற்களை கேட்டு உமக்கான நல்வாழ்வை தெரிந்து கொள்வதற்குரிய பக்குவத்தை பெறுவதற்கு எங்களுடைய அகக்கண்களை திறந்திரணும். முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும், தொடர்ந்து நல்வழிப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். அன்பிற்கினிய திருச்சபையின் நல்உறவுகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இறைவனுடைய பேராற்றலின் கரமும் அவர் தருகிற நலமும் சுகமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலே நமது திருச்சபை வழிபாடு மனித பற்றுறுதியின் கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கு தலைப்பை ஈந்தளித்திருக்கிறது. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ் மன்றம் ஒரு கூடுகையை நடத்துகிறது. காலமும் கவிதையும் என்கிற தலைப்பில் ஒரு கூடுகையை நடத்துகிறது. இந்த கூடுகைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி வருகிற போது கவிஞர் கண்ணதாசனுக்கு முன்பாக பல மாணவர்கள் மேடை ஏறி கவிதையை படிக்கின்றார்கள். கூட்டம் கண்ணதாசனுடைய கவிதைக்காக காத்திருக்கிறது. இந்த மாணவர்களின் கவிதை வாசிப்புக்கு கரவொலி இல்லை. கடைசியாக கண்ணதாசன் எழுந்து கவிதையை வாசித்து முடித்த பிறகு சில நிமிடங்களுக்கு கரவொலி
நிற்கவே இல்லை. கரவொளி நின்ற பிறகு கண்ணதாசன் அந்த நாளிலே குறிப்பிட்டு சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அநேக மாணவர்கள் கவிதைகளை வாசித்தார்கள் அல்லவா, அவற்றிலே கடைசியாக வந்து வாசித்த அந்த மாணவனுடைய கவிதைக்கு நீங்கள் ஏன் கைத்தட்டவில்லை என்று கேட்டார். அடிப்படை காரணம், கடைசியாக வந்து வாசித்த அந்த மாணவன் என் கவிதையை வாசித்தான். நான் வாசித்தது அந்த மாணவனால் எழுதப்பட்ட கவிதையை வாசித்தேன். ஆனால் கைத்தட்டல் எதற்கு கிடைத்தது என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொன்னார் கண்ணதாசன். அப்படியானால் என்ன, கவிதை யாரால் எழுதப்படுகிறது என்பதை காட்டிலும் அக்கவிதையை யார் படிக்கிறார்கள் என்பதில்தான் பார்வையும் நோக்கமும் அடங்கி இருக்கிறது என்பதை சொல்லி, காலமும் கவிதையும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி தன்னுடைய உரையை கண்ணதாசன் முடித்ததாக அந்த நிகழ்வு சுட்டி காண்பிக்கின்றது. இது நடந்த நிகழ்வு. வழிபாடு கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் தருகிறது. காலமும் வழிபாடும் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போமேயானால், யார் வழிபாட்டை நடத்துகிறார்கள், வழிபாட்டு தலம் எங்கு இருக்கிறது, அது எப்படி அமைந்திருக்கிறது, இவற்றையெல்லாம் யோசித்த பிறகுதான் வழிபாட்டு சூழலுக்கு நேராக நம்முடைய மனம் சமநிலையில் இருப்பதற்கான வாய்ப்பை பெறுகிறது. இவற்றையெல்லாம் பார்த்து ஒருவேளை நாம் வழிபடுவோமேயானால் அந்த வழிபாடு உண்மையான வழிபாடாக இருக்க முடியுமா என்கின்ற கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அன்பின் உறவுகளே, எங்கும் கடவுளை உள்ளார்ந்த நிலையில் வழிபட பக்குவப்படுகின்ற மனம் இருக்கிறது அல்லவா, இந்த மனம்தான் இறைவன் அமருகின்ற சிம்மாசனம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் வழிபாட்டை அல்லது வழிபாட்டின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால், திருமறையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுடைய வழிபாட்டின் அனுபவத்தை ஆய்ந்தறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வின் அனுபவத்திலே மிக உயரிய அனுபவமாக ஒருவேளை என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பது சீனாய் மலை அனுபவம். இந்த சீனாய் மலை அனுபவம் தான் இஸ்ரவேல் மக்களை இறைவனை உணருவதற்கும் இறைவனோடு இணைய வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் அல்லது வழிபாட்டு சூழல் நமக்கு தேவை என்கின்ற நிறைவான மனநிலையை அவர்களுக்கு கொடுத்ததற்கும் அடித்தள காரணமாக அமைகிறது. அப்படியானால் அதற்கு முன்பாக மனிதகுலம் கடவுளை வணங்கவில்லையா என்கின்ற கேள்வி ஒருவேளை நமக்கு எழலாம். அப்படி அல்ல. தொடக்க நூலிலே 4வது அத்தியாயம் 26வது வாக்கியம் சொல்கிறது, ஆதாமுடைய மகன் சேத்தினுடைய மகன் ஏனோஸ் பிறந்தபோது ஆண்டவர் என்கின்ற பெயரால் கடவுளை மனிதர்கள் தொழுது கொண்டார்கள் என்கின்ற பதிவு இருக்கிறது. தொடக்க நூல் 4வது அத்தியாயத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பதிவு இருக்கிறது. ஒருவேளை காயின் ஆபேலுடைய நிகழ்வில் கூட அவர்கள் தங்களுக்கு இறைவன் ஈந்தளித்த அருட்கொடையை காணிக்கையாக வைத்த போதே அவரை தொழுது கொள்வதற்கான ஒரு சூழல் இருந்தது என்பதும் நமக்கு தெரியும். ஆயினும் சீனாய் மலை அனுபவம்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு வழிபாட்டு சூழல் மிக அவசியம் என்கின்ற தேவையை முன்னிறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அனுபவம் சிறப்புக்கு உரியது. கடவுளுடைய புனிதத்தை, கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய நோக்கத்தை இஸ்ரவேல் மக்கள் காண்பதற்கும் தேடுவதற்குமான ஒரு நற்சூழலை உருவாக்கி தந்த அனுபவம் தான் இந்த சீனாய் மலை அனுபவம். இதன் மூலமாக அவர்கள் நடந்து சென்ற அவர்களுடைய விடுதலை பயணம் முழுமையும் கடவுளை வழிபடுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்க்கையும் வழிபாடும் வேறல்ல. ஒருவேளை இன்று வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் வழிபாட்டிலெல்லாம் நாம் பங்கு பெறுகிற போது எப்படி இருந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்துக்குள்ளாக வருகிற போது அரிதாரம் பூசிக்கொண்டவர்களாக பக்தியை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். ஆலயத்தை விட்டு வெளியில் செல்கிற போது அந்த அரிதாரத்தை கலைத்துவிட்டு வேறொரு வடிவத்தை பெற்று விடுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வையும் வழிபாட்டையும் வெவ்வேறாக பிரித்து பார்த்தது கிடையாது. கடவுளும் அதைத்தான் விரும்புகின்றார். வாழ்வே வழிபாடாக மாற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஆவல். இப்படி இந்த வழிபாட்டை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற போது எபிரேய மொழியில வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 சொற்களை நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அபாட் என்கின்ற ஒரு சொல். இந்த அபாட் என்கின்ற சொல்லுக்கு பணிவிடை செய்தல் என்பது பொருள். கடவுளை தங்களை மேய்க்கின்ற ஒரு ஆயனாக, கடவுளை அரசராக பல்வேறுபட்ட சூழல்களில் காணுகின்ற இஸ்ரவேல் சமூகம் அவரை காணும் புலனுக்கு அப்பாற்பட்டவராகவும் சித்தரிக்கிறது என்பது நமக்கு தெரியும். அரசனுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அரசன் தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடியவர், நல்லாட்சி நடத்துகிறவர், மக்களை சிறந்த முறையில் நல்வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகின்றவர். ஆனால் மக்கள் அவருடைய ஆட்சிக்கான பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இறைவனை அரசனாக பார்த்து இறைவனை தொழுகின்ற இந்த திருக்கூட்டமெல்லாம் அவருடைய பணிவிடைக்காரர்களாக, இறைவனுடைய ஆளுகையை பல்வேறுபட்ட இடங்களில் கொண்டு சென்று அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உழைக்கின்ற பணியாளர்களாக கருதி இந்த அபாட் என்கின்ற சொல்லை வழிபாட்டுக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நாம் உணர வேண்டும். ஒருவேளை இந்த சொல் மட்டுமல்ல, சாக்கா என்கின்ற ஒரு சொல்லையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த சொல்லினுடைய பொருள் தாழ பணிந்து தொழுது கொள்வது. ஒன்று பணிவிடை செய்வது, மற்றொன்று வீழ்ந்து அல்லது தாழ பணிந்து தொழுது கொள்வது. இந்த இரண்டு சொற்கள் தான் வழிபாட்டை பற்றி எபிரேய திருமறையில் பல்வேறுபட்ட செய்திகளை நமக்கு கொடுக்கின்றது. ஒருவேளை நாம் வழிபடுகின்ற நம்முடைய வழிபாட்டின் தன்மையை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வழிபாட்டுக்கு நேராக நாம் இருக்கிறோம்? திருச்சபை என்கின்ற அமைப்பை நிறுவி இந்த அமைப்பில் பல்வேறுபட்ட படிநிலைகளை கொண்டு வந்து சேர்த்து இவற்றை சட்ட வரையறைக்கு உட்படுத்தி அவற்றின் அடிப்படையில் கடவுளை நாம் தொழுது கொள்கின்றோம். அப்படி தொழுது கொள்ளுகிற போது பல்வேறுபட்ட சிக்கல்கள், குறைவுகள், நிறைவுகள் அத்தனையும் நிரம்பி இருக்கிறது. இவற்றிலெல்லாம் பல அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுளை முழுமையுமாக புரிந்து கொண்டு தொழுது கொள்வதற்கான அழைப்பாகத்தான் வழிபாடு அமைந்திருக்கிறது. பல நேரங்களிலே இதிலிருந்து நாம் சற்று மாறுபட்டு போய்விடுகின்றோம். அந்த நிலை மாற வேண்டும். அன்பானவர்களே, வழிபாடு என்கின்ற இந்த நிலையை பற்றுறுதியின் கொண்டாட்டமாக தலைப்பு பதிவு செய்கிறது. பற்றுறுதி என்பது என்ன என்று யோசித்து பார்ப்போமேயானால், எமும் என்று சொல்லப்படுகிற எபிரேய சொல் உறுதியை பற்றி பேசுகிறது. இதுதான் விசுவாசத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அல்லது நம்பிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல்லாடல். அது மட்டுமல்ல, கிரேக்க மொழியிலே பிஸ்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சொல், காணாத ஒன்றை செவிகளால் கேட்டு நம்புவது. நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை ஒருவர் கூறுகிற போது அவற்றை அப்படியே நம்புவது என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. இப்போது வழிபாடு என்பது கொண்ட குறிக்கோளில் உறுதி கொண்டு அரசனுக்கு பணிவிடை செய்வது போல இறைவனின் பணிகளை செய்வதற்கான ஒரு அழைப்பை தருகிற கூடுகையாகவே நாம் முற்றிலுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வழிபாடாக நாம் யோசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த வழிபாட்டை இறைவனின் ஆளுகையை கற்றுத்தருகிற ஒரு இடமாக, வழிபாடு என்பது இறைவனின் ஆளுகையை கற்றுத்தருகிற ஒரு இடமாக திருச்சபை அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நம்முடைய வழிபாட்டின் நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கொரோனா வியாதியின் அடிப்படையில் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட கேள்விகள் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கூட பேசிய அருளுரைகளில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுகிறார்கள், உலகம் அனைத்தும் இருக்கக்கூடிய திருச்சபையின் போதகர்கள் செய்யக்கூடிய பாவங்களால் இந்த திருச்சபை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவற்றை கேட்கிற மற்ற நபர்கள் சொல்லுகிறார்கள், திருச்சபையின் ஆடுகளை திருடி அவர்களின் தசம பாகங்களை கொள்ளையடிக்கக்கூடிய தனிமனித ஊழியர்களாலும் அப்படிப்பட்ட ஓநாய்களை நம்பி போகிற விசுவாசிகளாலும் தான் இன்றைக்கு திருச்சபை மூடப்பட்டிருக்கிறது என்று மற்றொரு பக்கம் சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட புரிதல்களுக்கு மத்தியில் ஏன் வழிபட இயல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதற்கு நேராக நம்முடைய மனநிலைகள் சென்று கொண்டிருக்கிறது. கடவுள் ஒருவேளை நம்முடைய வழிபாட்டு தலங்களை அடைத்திருக்கிறார் என்று கூட சிலர் தங்களுடைய பதிவுகளை வைக்கிறார்கள். வழிபாடு என்பது மனிதர்கள்
பக்குவப்பட வேண்டிய சூழலுக்கு நேராக வழி நடத்துகின்ற ஒன்று. வழிபாட்டு தலங்கள் என்பது இறைவனின் ஆளுகையை வழிபாட்டின் வழியே கற்பிக்கின்ற இடங்களாக கருதப்படுகிறது. இவற்றிலெல்லாம் இப்போது குறைகள் வந்திருக்கிற போது நாம் எங்கிருந்து தெளிவை பெற முடியும் என்று யோசிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி நூலிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம், சமாரிய பெண்ணோடு இயேசு பேசுகின்ற இந்த நிலை, இவற்றில் அடங்கி இருக்கக்கூடிய சிறு குறிப்பை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அது 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பிரச்சனை. சமாரியர்கள் கெர்சிம் மலையில கடவுளை தொழுது கொள்வார்கள், யூதர்கள் சியோன் மலையில் தொழுது கொள்வார்கள். சமாரியர்களுக்கு திருமறை என்பது 5 ஆகமங்களை மட்டுமே கொண்டது. ஆனால் யூதர்களுக்கு அப்படி அல்ல. யூதர்களுடைய சிந்தனை என்ன? இந்த சமாரியர்கள் அறியாமையினாலும் பயத்தினாலும் கடவுளை தொழுது கொள்கிறார்கள். இதுதான் சமாரியர்களை பற்றின அல்லது சமாரியர்களுடைய வழிபாட்டை பற்றின யூதர்களுடைய புரிதல். நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையிலும் பயத்திலும் கடவுளை வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் யூதர்களுக்கு சமாரியர்கள் மீது இருக்கிறது. ஆனால் யூதர்களுக்கு தங்களை பற்றின புரிதல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்பாலும் அறிவாலும் இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற நிலையை இவர்கள் முன்வைக்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 2 நிலைகளைத்தான் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தொடக்க காலகட்டங்களிலிருந்து இன்று வரை வழிபாடு என்று சொல்லப்படுவது இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இணைந்து அவருடைய செயல்களை எல்லாம் உலக மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ளுகிற ஒன்றாக கருதி நாம் செயல்பட வேண்டும். இங்கு சமாரியர்களைப் போல அறியாமையிலும் பயத்திலும் வழிபடுகிறார்களே என்கின்ற கேள்வி எழுகிற போது நம்முடைய வழிபாடு எப்படிப்பட்ட வழிபாடாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் வழிபாடு என்பது என் தேவைகளை பற்றி சொல்லுகிற ஒரு இடமாக மாறிப்போகிறது. இந்த வழிபாட்டு சூழலிலே மூவொரு கடவுளை போற்றுவதிலேயோ, பிழை அறிக்கையை செய்து பிழை மன்னிப்பை பெற்றுக் கொள்வதிலேயோ, அல்லது சமாதானத்துக்காக ஒப்புரவுக்காக அனைவருடைய நன்மைக்காக இறைவேண்டல் செய்வதாலேயோ நான் நிறைவை காண்பது கிடையாது. மாறாக எப்போது நான் நிறைவை காண்பேன் என்று சொன்னால், இறைவன் என் தேவைகளை செவிமடுத்து கேட்கின்றார் என்கின்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுமானால் அப்போதுதான் எந்த வழிபாட்டில் நான் நிறைவடைவேன். வழிபாடு அதற்கான இடமல்ல. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசன் ஆட்சி செய்கிற போது அந்த அரசனுடைய நல்ல ஆளுகையை உலக மக்களுக்கு மத்தியில் பரப்பி அனைத்து மக்களும் நன்மை பெறுவதற்கான ஒரு நற்சூழலை ஏற்படுத்துவதுதான் ஆளுகை என்பது. திருச்சபை என்கின்ற இந்த ஐக்கியம் இறை ஆளுகையை மனிதர்களுக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கருவி. கடவுளே அரசர் என்று இஸ்ரேல் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசருடைய ஆளுகையின் செய்தியை உலக மக்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். கிறிஸ்து சொல்லுகிறார், இறைவனுடைய நீதி தீர்ப்பை பற்றி போதிக்கிற போது மிக சிறந்த ஒரு குறிப்பை நமக்கு முன்பாக அவர் வைக்கின்றார். பணிவிடை செய்தலை பற்றி, இந்த சிறியோரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அரசனுடைய நிலை என்ன? மக்கள் நலமாயிருந்தால் நான் நலமாயிருப்பேன் என்பதுதான் ஒரு அரசனுடைய நிலை. அப்படியானால் இங்கு அரசனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற பதிவை காட்டிலும் அரசனுடைய தேவை மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது. இதைத்தான் உங்களையும் என்னையும் நாடி வந்த நற்செய்தி பணியாளர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வீதிகளிலே நடந்து சென்றவர்கள், மேலை நாடுகளிலிருந்து வந்து தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் பல்வேறுபட்ட நற்பணிகளை செய்தவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கிறிஸ்துவின் ஆளுகையை உலகத்தில் பறைசாற்றுவது, அன்பை பகிர்ந்து கொள்வது, இவற்றைத்தான் வழிபாடாக மாற்றி தங்களுடைய வாழ்வில் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு எங்கு ஆரவாரம் இருக்கிறதோ, எங்கு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறதோ, எங்கு இசை இருக்கிறதோ, இப்படிப்பட்ட இடங்களை தேடி போகிறோம். இதற்கும் மேலாக என் ஊரை சார்ந்தவர், என் இனத்தை சார்ந்தவர், நான் பேசக்கூடிய வகையில் என் மொழியை பேசுகிறவர், இப்படிப்பட்ட நபர்களை நாடித்தான் நான் செல்லுவேன், அங்குதான் வழிபாடு எனக்கு மனநிறைவை தருகிறது என்று சொல்லி வழிபாட்டினுடைய உண்மை பொருளை மறுக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இப்படிப்பட்ட
நிலையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், இதோ கடவுளை உள்ளார்ந்த மனநிலையோடு எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது, வந்துமாயிற்று என்று சொல்லுகின்றார். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார், எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார். அப்படியானால் வழிபடுவதற்கு நான் வழிபாட்டு தலத்துக்கு வரக்கூடாதா என்பதல்ல கேள்வி. நம்முடைய வழிபாடு உள்ளார்ந்த வழிபாடாக மாறிப்போக வேண்டும். சமூகத்தில் சென்று பணி செய்வதற்கு நம்மை புடமிட்டுக் கொள்வதற்கான அடையாளமாக திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பை, வழிபாடு நடைபெறுகிற இந்த அமைப்பை நாம் வரையறை செய்து கொள்ள வேண்டும். எப்போது ஒரு வழிபாடு முழுமை அடைகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மனமும் இறைவனுடைய மனமும் இணைகிற அந்த நிலை இருக்கிறதல்லவா, அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்க முடியும். இஸ்ரேல் மக்களுடைய தொடக்க கால வழிபாடுகளிலே பலி செலுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு சடங்காக இருந்திருக்கிறது. இவர்கள் பலி செலுத்துவார்கள். இவர்களுக்காக ஆசாரியர்கள் அந்த பலியை நடப்பித்து தந்து பிறகு அவற்றிலிருந்து சிறு துண்டுகளை பெற்று பூசிப்பார்கள், உண்ணுவார்கள். அப்படியானால் என்ன, வழிபாடு என்பது ஒரு மிகச்சிறந்த கொண்டாட்டமாக, ஒரே உறவுக்குள் இருந்து உண்ணுகிற ஒரு இடமாக, ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு நிலையாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் போதகர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம், போதகர்கள் மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். யார் எப்படிப்பட்டவர் என்கின்ற பார்வையோடு கூட வழிபாட்டு சூழ்நிலைகளிலே நாம் பங்கு பெறுகிறோம். இவையெல்லாம் இறைவனுடைய பார்வைக்கு அருவருப்பானது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது, திருச்சபைகளிலே நடத்தப்படுகிற வழிபாடு உண்மையானதல்ல என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் வழிபாட்டுக்குரிய புதுமைகளை புகுத்தி மக்களை திசை திருப்புகிற நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே, ஆலயங்களிலே அல்லது திருச்சபையிலே விசிலடித்து பழகுகிறார்கள், சில இடங்களிலே நடனமாடுகிறார்கள், சில இடங்களிலே எம்பி குதிக்கிறார்கள், சில இடங்களிலே புரியாத மொழிகளிலே பேசுகிறார்கள். இப்படி புதிய புதிய யுக்திகளை கையாளுகிறார்கள். திரைப்பட பாடல்கள் பாடப்படுகிறது, கானா பாடல்கள் பாடப்படுகிறது. இப்படி புது புது யுக்திகளை கையாண்டு மக்களை தன்வசப்படுத்தி வழிபாடு என்கின்ற வழிபாட்டின் புனிதத்தன்மையை, இறைவனுடைய நோக்கத்தை சிதைக்கிறவர்களாகவே பல நேரங்களிலே ஊழியர்களும் நடந்து கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார், இவற்றையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை விசுவாசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் வழிபாட்டின் தன்மைகளை முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வழிபாடு என்பது தனிப்பட்ட நானும் ஆண்டவரும் இணைவதற்கான ஒரு மிகச்சிறந்த அழைப்பு. இறைவனுடைய ஆளுகையை நான் புரிந்து கொண்டு சமூக மக்களுக்கு சென்று அவற்றை பறைசாற்றுவதற்கும், இறைவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக அவருக்கான சேவையை பிற மக்களுக்கு செய்வதன் மூலமாக வெளிப்படுத்துவதற்குமான ஒரு அழைப்பு வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது கொண்டாட்டமாக அமைய முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் காணப்பட்ட கொண்டாட்டங்களைப் போல மிகச்சிறந்த கொண்டாட்டங்கள் நாம் எங்கும் பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார்கள். இறைவன் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்ததற்கான மிகச்சிறந்த ஒரு கொண்டாட்டமாக அந்த கொண்டாட்டம் அமைகிறது. கிறிஸ்தவ வழிபாடு என்பது என்ன, எங்கு தோன்றியது யோசித்து பார்க்க வேண்டும். இதுவும் கொண்டாட்டத்தில் ஆரம்பித்ததுதான் கிறிஸ்தவ வழிபாடு. பாஸ்கா விழாவின் போது மேல் வீட்டறையிலே இயேசு திராட்சை சாற்றையும் அப்பத்தையும் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஒரு புதிய வழிபாட்டை தொடங்கினார். இந்த வழிபாடும் எப்படிப்பட்டது, கொண்டாட்டத்துக்கான ஒரு அடையாளம். இறைவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களில் இருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ந்து பேருவகை கொண்டு இறைவனுடைய நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புவதற்கான அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுதான் வழிபாடாக இருக்க முடியும். நாம் மாயமாலமான வழிபாடுகளை பல நேரங்களிலே கண்டு வழி விலகி போய்விடுகிறோம். வழி விலகுகிற இந்த தன்மைகளிலிருந்து நாம் மீள வேண்டும். யோசித்து பார்ப்போம். ஒருவேளை வழிபாட்டு எப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் அழுகையோடு வந்து ஆலயத்தில் அமர்கிற போது அங்கு பாடப்படுகிற பாடல், அங்கு சொல்லப்படுகிற திருச்சொற்கள், அவை எனக்கு தரக்கூடிய ஆறுதல், அவை எனக்கு தரக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலையில் என் வழி மாறான வழியாக போகாதபடிக்கு என்னை கரம் பிடித்து நிலை நிறுத்தியது
ஆலயங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிபாடு அல்லவா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடைபட்ட திருச்சபைகளை பார்த்து கண்ணீர் சிந்துகிறவர்கள் எத்தனை பேர் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு அனுபவத்தை பெற்றேன். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்பதை கூட நான் அறியவில்லை. ஒரு மனிதர் கால்கள் கைகள் முழுவதும் பணி செய்து அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுக்குகளோடு வருகிறார். அந்த நாளிலே காலை தொடங்கி மாலை மட்டும் பணி செய்து இருப்பதனால் ஏற்பட்டிருக்கிற களைப்போடு கூட என்னை பார்க்க வருகிறார். அவருக்கு காது கேட்காது. அந்த மனிதர் தனக்கான அன்றாட கூலி 500 ரூபாயை எடுத்து என்னுடைய கரத்தில் கொடுத்து, யாராவது ஏழை மக்களுக்கு இதை பயன்படுத்துங்கள், நீண்ட நாட்களாக இந்த ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது, தேவையில் உள்ளவர்களுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி என்னுடைய கரத்தில் வைக்கிறார். அது காலை தொடங்கி மாலை மட்டும் இந்த ஊரடங்கு நாளிலே அவர் சம்பாதித்த தொகை. அவருடைய நிலையை பார்க்கிற போது அவர் அணிந்திருந்த ஆடை கூட ஒருவேளை அவருடைய வறுமை நிலையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதற்கு பதிலாக அவர் கேட்ட நன்றி என்ன என்று சொன்னால், ஐயா எங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிறேன், நீண்ட காலமாக வழிபாடை செய்து வருகிற நாமும் அவரும் வேறல்ல, நாமும் அவரும் வேறல்ல. ஒருவேளை அவர் ஆலயத்துக்கு வருகிறவர் என்கின்ற நிலை கூட இல்லாமல் இருக்கலாம், வேறு சமயத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். ஆனால் தேவையில் இருக்கிற மக்களுக்கு தேவை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் வழிபாடு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கான ஆற்றல் நமக்கு இருக்கிறது அல்லவா, அந்த ஆற்றல் மிக மிக அவசியமானது. அந்த ஆற்றல் தான் வழிபாடு என்கின்ற நிலைக்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றது. ஒருவேளை நீங்களும் நானும் அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிற சமயத்தை சார்ந்த நண்பர்கள், இந்துக்களாக, இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக, பல்வேறுபட்ட நிலையில் கடவுளை பற்றின பல புரிந்து கொள்ளுதலுக்கு மத்தியில் நாம் இருக்கிற போது, கடவுள் என்பவர் ஒருவர் தான் என்பதை நீங்களும் நானும் ஆய்ந்து உணர வேண்டிய அவசியம் இங்கு இருக்கிறது. கடவுள் இந்து அல்ல, கடவுள் இஸ்லாமியரும் அல்ல, கடவுள் கிறிஸ்தவரும் அல்ல. அவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர், நம் அனைவரையும் உருவாக்கியவர், படைத்தவர். ஒவ்வொரு படைப்பையும் நேசிக்க சொல்லுகின்றார். உனக்கு அடுத்திருப்பவரை நேசி என்று கற்றுத்தருகிற கடவுள் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு வழிபாட்டின் வழியே நமக்கு உந்துதலை அளிக்கின்றார். கூர்மையான கண்களோடு இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இதுவரை 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக அல்லது என்னுடைய சிறு வயது தொடங்கி கிறிஸ்தவனாக இருக்கிற நான் இந்த வழிபாட்டின் வழியே எதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடிப்படையில் என்னுடைய பெருமைகள் என்னை விட்டு அகன்று போயிருக்கிறதா? அடிப்படையில் என்னுடைய பொறாமை குணங்கள் என்னை விட்டு ஒழிந்து போயிருக்கிறதா? அன்பற்ற என்னுடைய தன்மையிலிருந்து நான் விலகி வந்திருக்கிறேனா? என்னை கண்டிக்கின்ற பெரியவர்களை நேசிப்பதற்கான மனப்பக்குவத்தை நான் பெற்றிருக்கிறேனா? நல்வழியை எனக்கு புகட்டுவர்களை நேசிப்பதற்கான ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேனா என்பதையெல்லாம் நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த வழிபாட்டின் தன்மையிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம். அதற்கு பல்வேறுபட்ட காரணிகள் நம்மை சுற்றி இருக்கிறது என்பதையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடத்தில் நீங்களும் நானும் நிச்சயமாக மன்றாட வேண்டும். இறைவா, அடைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட வேண்டும். மிகுந்த மனமகிழ்வோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தரமாட்டீரா என்று கண்ணீரோடு இறைவனை நோக்கி வேண்டுதல் வைக்கிற போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு இறைவன் வழிபாட்டு தலங்களை திறப்பதற்கான நற்சூழலை நம் மனித சமூகத்துக்கு ஏற்படுத்தி தருவார் என்பதில் நிச்சயமாக ஐயமில்லை. அன்பின் உறவுகளே, வழிபாடு எப்படிப்பட்டது என்பதை மறுபடியும் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அறியாமையினாலும் பயத்தினாலும் கடவுளை வழிபடக்கூடாது. அறியாமை என்பது என்ன? இறைவன் எனக்கு பணத்தை ஆசீர்வாதமாக அளித்து விடுவார், எனக்கு ஒரு வீடல்ல 2 வீட்டை எனக்கு கொடுத்து விடுவார், என்னுடைய வேலையிலே எனக்கு இறைவன் முன்னேற்றத்தை தருவார். இவை அல்ல.
இவை மட்டுமல்ல வழிபாடு நமக்கு தருவதற்கான செயல்பாடுகள். இவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற நற்கனிகளை தருவதற்கான ஆற்றல் எனக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பி அன்பினாலும் அறிவினாலும் இறைவனை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழிபாட்டின் வழியே பெறுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அன்பாலும் அறிவாலும் இறைவனை வழிபடுவோமேயானால் இறைவன் நமக்கு புலப்படுவார், தம்மை வெளிப்படுத்துவார், நம் சூழ்நிலைகளை மாற்றுவார், தொடர்ந்து தம்முடைய கருவியாக நம்மை பயன்படுத்துவார். இறைவனுக்கே புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்றைவா, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேனேற்று கொள்ளும் இயேசுவே. அன்பின் கடவுளே, ஆற்றல் மிக்கவரே, நன்மைகளுக்கு நேராக எங்களுடைய வாழ்வை நடத்துகின்றவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு உம்முடைய அருட்கரத்தால் பெறப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த ஈவு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பிறந்த நாள் தொடங்கி இந்த நாள் மட்டும் திருச்சபையின் வழியே நாங்கள் பங்கு பெற்ற வழிபாடுகள் மூலமாக பக்குவங்களையும் அன்பையும் ஆண்டவரே நற்செயல்களையும் கற்றுக்கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை வழிபாடுகளிலே பங்கு பெற்றும் உம்முடைய திருச்சொற்களை மீறி நாங்கள் நடந்திருப்போமேயானால் எங்களுடைய வாழ்வில் நடந்த அந்த பிழைகளை எல்லாம் நீர் மன்னித்து எங்களை புடமிட்டு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை நீர் பொறுத்தருளும், எங்களுடைய பிழைகளை நீர் பாராமல் இரும். நாங்கள் பக்குவப்படவும் பிழை புரியாதவர்களாக மாறுவதற்குமான வாய்ப்பை உம்முடைய வழிபாட்டின் வழியே பெறுவதற்கு கர்த்தர் துணை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த காணொலியில ஆண்டவரே, இந்த இறைவேண்டலிலே எங்களோடு பங்கு பெற்றிருக்கிற உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவரையும் அருட்கரத்துக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்ச உணர்வுகள், நோயின் பீடிக்கை ஒருவேளை எங்களை இந்த சமூக அமைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி விடுமா என்கின்ற ஐயப்பாடுகள், இவற்றையெல்லாம் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஒவ்வொரு நாளும் மனித உயிரிழப்புகளை நாங்கள் செவிகளால் கேட்டு ஆண்டவரே நாங்கள் அச்சத்தின் பீடிக்கையில் இருக்கிறோம். இவற்றிலிருந்தெல்லாம் மனுமக்களுக்கு நீர் விடுதலை அளிக்க வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களோடு இறைவேண்டலிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே, ஒருவேளை இந்த சமூகத்திலும் இந்த உலகம் அனைத்திலும் இருக்கிற மக்கள் மீது உம்முடைய இரக்கத்தின் பேரொளி வீச வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த உலகம் உமது படைப்பு. இந்த படைப்பை ஒருவேளை நாங்கள் தவறுதலாக பயன்படுத்தி இருப்போமேயானால் அவற்றிலிருந்தெல்லாம் எங்களுக்கு நீர் மீட்பை தந்து ஆண்டவரே, மனுமக்களின் மனமாற்றத்தின் வழியே இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி இந்த சமூகம் தழைப்பதற்கும் செழிப்பதற்குமான சிறந்த சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய நற்குணங்களை தொடர்ந்து வெளிப்படுத்துவதற்குரிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு ஈந்தளியும். திருச்சபையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் வழிபாட்டை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் உள்ளார்ந்த மனதோடு உம்மை வழிபடுவது எப்படி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குமான திறந்த மனதை எங்களுக்கு நீர் அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். நோயுற்றவர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, நோயின் பீடிக்கையில் இருக்கிற அடியவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நோயின் பீடிக்கையிலிருந்து மீண்டெழுந்து இறைவன் எங்களுக்கு சுகம் தந்தார், இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி உம்முடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்த
ஆண்டவரே நீர் அருள் செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு பணியாளர்களுக்காக, தனியார் பணிகளை செய்கிறவர்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு துறைகளை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலாற்றலை பலனை நீர் ஈந்தளித்து அவர்கள் செய்கிற பணியின் வழியே உம்மை மாட்சிமைப்படுத்த நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை ஆளுகிறவர்களுக்காக, ஆண்டவரே மக்கள் சுகம் பெறுவதற்காக திட்டம் இடுகின்ற அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும். ஒவ்வொருவருக்கும் நீர் ஞானத்தை அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். அனைத்து உலக திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அனைத்து சமய வழிபாட்டு தலங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். மனிதர்களுடைய மனங்கள் வழிபாடுகளின் வழியே பக்குவம் அடைகிறது என்பதை அனுபவ ரீதியாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இறைவா, இந்த வழிபாட்டு தலங்கள் விரைந்து திறக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்து உம்முடைய அன்பை ருசி பார்ப்பதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இதோ இந்த வாரம் தொடங்கி மறுபடியும் நாங்கள் இந்த காணொலியின் வழியேயோ அல்லது நாங்கள் வேண்டிய வண்ணமாக இத்திருச்சபையிலேயோ உம்மை வழிபடுகின்ற நாள் வரைக்கும் உம்முடைய பேர் ஆற்றலின் கரம் எங்களோடு இருக்க வேண்டும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய மனங்களை நீர் பக்குவப்படுத்தி, ஆண்டவரே நீர் வசிக்கின்ற இடமாக எங்களுடைய மனங்களை மாற்றி, இந்த அமைதியின் காலகட்டங்களில் நாங்கள் எங்களை அதிகமாய் உணர்ந்து கொண்டு நாங்கள் பங்கு பெற்ற எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் யோசித்து பார்த்து, அந்த வழிபாடுகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அல்லது கற்றுக்கொண்ட தகவல்கள் என்ன என்பதை தொடர்ந்து சிந்திப்பதற்குரிய சிந்தனை திறனையும் நீர் எங்களுக்கு ஈந்தளிக்க வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உலகம் அனைத்தையும் உமது கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து உம்முடைய விடுதலையை நீர் தாரும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். தாவீதின் மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாய் தந்தையாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியாருடைய கூட்டுரிமை நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.